புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் லாஸ்ட் 2 வசனங்களை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் இறுதி புத்தகம் வரைக்கும் எல்லா புத்தகங்களும் தானாய் உருவானதல்ல, அல்லது உலக மனிதர்கள் தானாய் சிந்தித்து உருவாக்கின வார்த்தைகள் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால், ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலினாலே, இதை பேசு, இதை அறிவி, இந்த வார்த்தைகளை நீ என்ன செய், நீ எழுது என்று ஆவியானவர் பேசி அவரால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த வேதாகமம். ஆகவேதான் என்ன வாசிக்கிறோம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வேத வார்த்தையின் மீது பிடிப்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவாராக. இது சாதாரண புத்தகம் அல்ல. இது சொல்லுங்க எல்லாரும், இது சாதாரண புத்தகம் அல்ல. இது தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள். இந்த புத்தகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் இருக்கிறது, நாம் எப்படி வாழக்கூடாது என்றும் இருக்கிறது. இந்த புத்தகத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும், ஏன் உலக பிரகாரமாகவும் அவர்கள் ஆரோக்கியமாயிருப்பார்கள், அவர்கள் செழிப்பாயிருப்பார்கள். காரணம், இந்த புத்தகத்திற்கு ஜீவன் இருக்கிறபடினாலே. யார் இந்த புத்தகத்தை வாசிக்கிறார்களோ, இந்த புத்தகத்தின் மேல் ஆர்வம் காட்டுகிறார்களோ அவர்கள் செழிப்பாய், அதாவது பற்றாக்குறையே இருக்காது என்று நான் சொல்ல வரவில்லை. உலகம் இருக்கலாம், எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இது மாற்றிவிடும். ஆமென். ஆகவேதான் தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள், மூத்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் கூறுகிற புத்திமதி என்ன? வேதம் என்ன செய்யுங்க? டெய்லி வாசிங்க, வேதத்தை மறந்துடாதீங்க, வேதம் வாசிங்க. இந்த உலகத்திலே எந்த புத்தகத்துக்கும் இப்படிப்பட்ட அறிவுரை இல்லவே இல்லை. ஆமாவா இல்லையா? எந்த புத்தகத்துக்கும். இந்த உலகத்திலே ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கிறது, ஆனால் எந்த புத்தகத்துக்கும் இது போல அறிவுரை கூறப்பட்டதில்லை. இது போல ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வந்த அந்த வினாடியிலிருந்து அவருடைய மூச்சு போகின்ற அந்த வினாடி வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஆவியானவர் கூறுகிற புத்திமதி என்ன? டெய்லி வேதம் படி, வேதம் வாசி, அதே போல வேதம் தியானி என்று சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு காரணம், வேதம் வாசிக்க வாசிக்க, வேதம் தியானிக்க தியானிக்க ஆவியிலும் ஆரோக்கியம், ஆத்துமாவிலும் ஆரோக்கியம், சரீரத்திலும் ஆரோக்கியம். இதை நான் சேலஞ்சா சொல்றேன். சோதிச்சு வேணா பாருங்க, சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆணுடைய பிள்ளைகளிலே பாதிக்கும் அதிகமான மக்கள் வேதத்தை சரியாய் வாசிப்பதில்லை. அப்படியே வாசித்தாலும் அதை தியானிப்பதில்லை. அப்படியே தியானித்தாலும் அதை, ஆமாவா இல்லையா? உண்மையை தான் நான் சொல்றேன். காரணம், இந்த வேதம் ஜீவனுள்ள புத்தகம். இது உங்களை வாழ வைக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. வேத புத்தகம் ஏன் உங்களுக்கும் எனக்கும் அது விசேஷ ஒரு அன்பளிப்பாய் ஆண்டவர் அவர் கிருபை செய்தார் என்று சொன்னால், தேவ மனுஷன் தேறினவனாய் இருக்கும்படியாக எந்த
எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே, எந்த நல்ல கிரியையும் செய்ய ஏற்றவனாய். எப்படிங்க? ஏற்றவனாய் இருக்கும்படியாக இந்த வாக்கியங்கள் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வார்த்தைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனுஷன் தேறினவனாய் இருக்கும்படி. எப்படிங்க? சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. தேறினவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று தேவ பிள்ளையாக, தேவ மனிதனாக யார் மாற்றப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்குள்ளே தேறினவர்களாக மாற வேண்டும் என்பது தேவ சித்தம். தேறினவர்களாக மாறும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் யாரா? சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சொல்லுங்க. தேறினவர்களாக மாறும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள் தேறினவர்களாக, தேவ காரியங்களில் தேறினவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்களாக, தேவ விஷயங்களிலே, ஆண்டவருடைய ஆலயத்திலே, எல்லா விஷயத்திலும் ஆண்டவரை போல ஜீவிப்பதிலே தேறினவர்களாய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்தார். அந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். மீண்டுமாய் நாம் தேவ சாயலை திரும்ப பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளே அந்த தேவ சாயலிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே மெருகேறி முற்றிலுமாய் தேவனுடைய அந்த பிரசன்னத்திற்கு, அந்த மோட்ச ராஜ்யத்திற்கு நாம் போகும் பொழுது முற்றிலும் ஆண்டவர் இயேசுவை போல நாம் மாற்றப்பட்டிருப்போம். அந்த சூழலுக்கு முன்னே இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேறிக்கொண்டே தேர்ச்சி பெற்றவர்களாக. என்னங்க சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. தேர்ச்சி பெற்றவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேர்ச்சி அடைந்தவர்களாக, தேறிக்கொண்டே இருக்கிறவர்களாக மாறுவதே தேவ விருப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற முன்பு, அவருடைய பிள்ளையாக முன்பு நாம் எப்படி இருந்தோம்? உயிரற்றவர்களாய். எப்படி இருந்தோம்? உயிரற்றவர்களாய், உயிர் இல்லாதவர்களாய், எந்த விஷயத்தையும் செய்வதற்கு ஏற்றவர்களாய் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம். இந்த உலகத்தின் சாபத்திற்கு ஆளானவர்களாய் இருந்தோம். மீட்கிறவர் இல்லாதபடிக்கு, உங்களை விடுவிக்கிறவர் இல்லாதபடிக்கு, சாபத்தை நீக்குகிறவர் இல்லாமல் சாத்தானுடைய பிடியிலே சிக்கி இருந்தவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவித்தார். ஆமென். அப்படிப்பட்ட சாத்தானுடைய பிடியில இருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவித்தார். சாத்தானின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தார். சாத்தானுடைய பிடியில இருக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை எப்போதும் நிம்மதியற்றதாய்த்தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரமும் நிம்மதி உணர்வு மிகுந்ததாய், பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் சாத்தானின் பிடியிலிருந்து இன்னும் யார் விடுவிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் நிம்மதியற்றதாய், பாவங்கள் சூழ்ந்ததாய் இருக்கும் என கண்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே யார் ஒருவர், அதாவது அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற ஒருவர் ஆண்டவரை தேடி வந்தால், எப்படி? ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும்
எனக்கு உம்முடைய விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் எந்த ஒரு நபர் வருகிறாரோ அவர்களுக்கு மாபெரும் விடுதலை உண்டாகிறது. ஆமென். மாபெரும் விடுதலை உண்டாகிறது. ஆண்டவரிடத்திலே வந்து முழுமையாக வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற மூன்றையும் முழுமையாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது இனி நான் அல்ல, இனி நீரே ஆண்டவரே, நீர் என்னிலே வாழுங்க என்று சொல்லி ஆண்டவர் அண்டை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகிறது. பாதி அர்ப்பணம் அல்ல. என்னங்க சொல்லுங்க சத்தமா? பாதி அர்ப்பணம் அல்ல, முக்காவாசி அர்ப்பணம் அல்ல, முழுவிதத்திலே இப்படிப்பட்ட விசேஷமான விடுதலையை உண்டாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். உங்களையும் என்னை மீட்கும்படியாக. ஒருவேளை இன்றைக்கும் அந்த விடுதலை இன்னும் பெறாதவர்கள் இங்கே இருந்தால் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அண்டை நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். அவர் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தவர். உங்களை சிநேகித்தபடினாலே, உங்கள் மேல் அன்பாயிருந்தபடினாலே, ராஜாவாயிருந்தவர் தாழ்ச்சியின் கோலம் எடுத்து இறங்கி வந்தார். தாழ்ச்சியின் கோலம் எடுத்து நீங்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய வீட்டார், இங்கு இருக்கிற நாம், இந்த உலகம் ஒரு நல்ல விடுதலையை பெறுவதற்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து தன் ஜீவனை அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி யார் ஒருவர் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு புது வாழ்க்கை சாத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வாழ்க்கை இன்னும் பெறாது இங்கே யாராவது இருந்தால் உங்களுக்கு அன்பான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஜீவ ரத்தத்தை உங்களுக்காகவே சிந்தின கர்த்தர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே பாரத்தோடு வந்திருக்கலாம், உள்ளத்திலே சோர்வோடு வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாய் விட்டு கொடுங்க. இந்த ஆண்டவருக்கு முழுமையாய் ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் என்னை குறித்து, உங்களை குறித்து அவர் விரும்புகிற விஷயம் என்ன? தேறினவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். என்னங்க சொல்லுங்க பாப்போம். தேறினவர்களாக ஒவ்வொருவரும் தேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே ஒரு முன்னேற்றத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தேர்ச்சி பெற்றவர்களாக, ஆவிக்குரிய ஓட்டத்திலே வெற்றி பெறுகிறவர்களாக, அந்த ஓட்டத்தை வேகமாய் நிதானமாய் ஓடி சென்று அந்த வெற்றியை பெற்றுக்கொள்கிறவர்களாக ஓட வேண்டுமா? ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாளிலே இருந்தது போல இருந்தால், இன்றைக்கும் இருந்தால் தேர்ச்சி இல்லை என்றுதானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாளிலே இருந்தது போல ஒருவேளை இன்றைக்கும் இருந்தால் என்ன அர்த்தம்? எந்த வளர்ச்சியும் இல்லாது இருந்தால் நாம் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை அல்லது தேறினவர்களாய் மாறவில்லை என்றுதானே அர்த்தம். ஒரு பேபி எடுத்துக்கங்க, ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, மேபி ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஏன் சில நாட்கள் அந்த பேபியுடைய உடல், அந்த சரீரம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா? ரொம்ப சாஃப்டா. அந்த பேபியை தூக்கி நிக்க வச்சா என்ன செய்யாது? நிக்க முடியாது. உட்கார வச்சா உட்கார முடியாது. ஏன்? அந்த போன் என்ன செய்யல? இன்னும் உறுதியா மாறல, ஸ்ட்ராங் ஆகல. இதுதான் ஒரு சின்ன பிள்ளை பிறந்து
ஒரு சில மாதங்கள் வரைக்கும் இப்படி இருக்கு, ஒரு சில மாதங்கள் வரைக்கும். ஆனால் யாரும் என் பிள்ளை இப்படியே இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி யாரும் நாம் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அந்த சின்ன பிள்ளைய பார்க்கிறதுக்கு மிகவும் அழகா இருக்குது, சாஃப்டா இருக்குது, தூக்கி அப்படியே அதை உச்சி முகர்ந்து அதை கொஞ்சினால் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்படியே இந்த பிள்ளை இருக்கட்டும் சொல்லி யார் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆமாவா இல்லையா? பிள்ளை கண்டிப்பாய் வளர்ச்சி அடையணும், தேரணும். என்ன சாப்பாடு நல்லா உள்ள போகணும், சாப்பிடணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும். ஏஜ் கூட கூட, அதாவது ஆண்டுகள் கூட கூட போன்கள் எல்லாம் உறுதியாய் மாறணும், தானா நிக்கணும், தானா உட்காரணும், தானா மேல எந்திரிக்கணும், தானா ஓடணும். அதுதான் தேறி வருவது. என்னங்க அது? தேறி வருகிற ஒரு நிலை, தேர்ச்சி பெறுகிற நிலை. ஆண்டவர் உங்களை பற்றி, என்னை பற்றி அவர் என்ன விரும்புகிறார்? மகனே, பிறந்த ஒரு குழந்தையை போல ஆர்வம் இருக்கலாம், உனக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் இந்த வேத வசனத்தின் மீது. ஆனால் பிறந்த ஒரு குழந்தையை போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். தேறின ஒரு நிலைக்கு. முன்பே சொன்னேன், பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே உறுதியா இருக்க வாய்ப்பில்லை. ஆமாவா இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, தேறி வருவதற்கு அவர் விரும்புகிறார், தேறினவர்களாய் மாறுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதிப்பட்டவர்களாய் மாற விரும்புகிறார். மீண்டுமாய் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமே. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய. போதுங்க. அவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாய் இருக்க வேண்டுமா? என்னங்க அர்த்தம்? தேறினவர்களாய். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேர்ச்சி மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி பெறுவது அவசியம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து அதை விரும்புகிறார். பாருங்கள், ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த மாணவனுக்கு பாட புத்தகமாக அவனுக்கு என்னென்ன புத்தகம் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்காய் படிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஒரு மாணவனுக்கு மேபி 5 சப்ஜெக்ட் இருக்கலாம், 6 சப்ஜெக்ட் இருக்கலாம். அந்த மாணவன் நன்றாய் தேர்ச்சி பெற்று சிறப்பான ஒரு மார்க் எடுத்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பாட புத்தகங்கள் மேல் சிந்தனை இருக்க வேண்டும், இல்லையா? அவருடைய டீச்சர் என்ன எழுதி போறாங்க, அவருடைய டீச்சர் என்ன டீச் பண்றாங்க, எல்லாவற்றையும் கேட்டு அந்த புத்தகத்தோடு நல்ல ஒரு பிணைப்பில் இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளையின் பாட புத்தகமாக வேதாகமம் இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க சத்தமா. தேவ பிள்ளையின் பாட புத்தகமாக யார் ஒருவர் இந்த பாட புத்தகமாகிய வேதாகமத்தை ஆராய்ந்து அதை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதிலே சிந்தையாய் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் தேர்ச்சி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். ஆமென், நிச்சயம் அவர்கள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். அந்த மக்களுக்கு வீழ்ச்சி இல்லை, அந்த மக்களுக்கு ஃபெயில் என்பதே கிடையாது, அந்த மக்களுக்கு முன்னேற்றம் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் அவர் விரும்புவது தேர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி, தேர்ச்சி பெற்றவர்களாய் இந்த நாளிலே இப்படியாய் மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. வேதமே ஒரு தேவ பிள்ளையை தேறினவனாக மாற்றும். வேதமே
வேதமே ஒரு தேவ பிள்ளையை தேறினவர்களாக, ஆண்டவரது பிரியத்தை பெற்றவர்களாய் மாற்றும். ஆண்டவரது பிரியத்தை பெற்றவர்களாக தேறினவர்களாய் மாற மாற தேவ ஞானம் நமக்குள்ளே நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். தேறினவர்களாக மாறத்தான். எப்படி? தேறினவர்களாக மாற மாற ஞானம், தேவ ஞானம், தேவ சுகம், தேவ பலன் கட்டாயம் அதிகரிக்கும். அதற்கு வேதாகமும் சாட்சியாய் இருக்கிறது. வேதாகம். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேறுவது மிகவும் அவசியம். தேறுவது மிகவும் அவசியம். மீண்டும் சொல்லுங்க, ரொம்ப கூர்மையா கேளுங்க. தேறுவது மிகவும் அவசியம் என்று சொல்றீங்க. தேறுவது எந்த விஷயத்தின் மூலமாய்? இந்த வேதாகமம். இதுதான் வழி, இதுதான் வழி. வேதத்தை வாஞ்சையோடு யார் வாசித்து தியானிக்கிறார்களோ, இதன் மேலே யார் பிரியமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாய் தேர்ச்சி பெறுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆணுடைய பிள்ளை தேறினவனாய் இருக்க வேண்டுமா? நாம் தேறினவர்கள் தான் என்பதற்கான சான்றுகளை பார்க்க போறோம். நாம் உண்மையாகவே தேறினவர்களாய் மாறி இருக்கிறோமா, தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்கிறோமா என்பதற்கான சான்றுகளை இந்த அதிகாரத்திலேயே நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்யாதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆச்சரியமான சில விஷயங்களை ஆவியானவர் பேசிக்கொண்டே வந்து இறுதியாக அவர் கூறுகிற விஷயம் என்ன? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் தேறினவர்களாக இருக்கும்படி இந்த வேத வாக்கியம் அருளப்பட்டது என்று கூறுகிறார். முன்னதாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் அந்த விஷயங்களை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேறினவர்கள் யார், தேராதவர்கள் யார் என்பதை. தேறி இருந்தால் மாம்ச சுபாவங்கள் நம்மிலே வெளியே என்ன செய்யாது, எட்டி பார்க்காது. தேறினவர்கள் வாழ்க்கையிலே மாம்ச குணம் வெளியே எட்டி பார்க்காது. சிலுவையிலே அது அறையப்பட்டிருக்கும். மாம்ச குணங்கள் எத்தனை ஆச்சரியமா இருக்கிறது பாருங்கள். மேலும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும். ஏற்கனவே உபவாச கூடுகையில் இதை பற்றி கூறியிருக்கிறேன். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள். கொடிய காலம் என்ன காலம் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் சிந்திப்பது பயங்கரமான காலம்னா வானம் வித்தியாசமாயிருச்சு, பூமி வித்தியாசமாயிருச்சு, யுத்தங்கள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளை பார்க்கிறோம், இந்த உலகம் முன்பு மாதிரி இல்லை என்று சொல்லி இந்த சுற்றுச்சூழலை இன்றைக்கு அநேகர், ஏன் உலக மக்கள் இதைத்தான் கொடிய காலங்கள் என்று உலகம் பேசுகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தங்க பாருங்க, எத்தனையோ ஜனம் அழிஞ்சு போகுது. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் யுத்தம். இது போல இன்னும் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது உலகம் கூறுகிற விஷயம் என்ன? இந்த நாட்கள்
கொடிய நாட்கள். ஆனால் வேதம் கூறுகிற விஷயம் என்ன? கொடிய காலங்கள் என்றால் எது? எது? மாம்ச குணங்கள் இருக்கிற மாம்ச சுபாவங்கள், பிசாசுனுடைய அந்த கேரக்டர், அது எப்ப வெளியே தெரியுதோ அதுதான் கொடிய காலமா. என்ன வாசிக்கிறோம்? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியர். அதாவது உலகத்தின் கொடிய காலம் என்றால் என்ன? மனுஷங்க இப்படி இருப்பாங்க, இப்படி மாறிடுவாங்க, வித்தியாசமானவங்களா. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. ஆனால் தேறினவர்களுக்கு இந்த மாம்ச குணங்கள் உயிரா இருக்காது. ஆமென். அதத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இங்க சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் உலகத்திலே தேராதவர்கள், ஆண்டவரை தேடாதவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் அற்றவர்கள், அவருடைய குணங்கள் மோசமா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், நாளுக்கு நாள் தேறிக்கொண்டிருப்பவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த சாயலுக்கு ஏற்றபடி அந்த மாற்றத்திற்குள்ளே முன்னேறி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட குணம் இருக்காது. இப்படிப்பட்ட குணம் இல்லாதவர்கள் தான் தேறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, யாருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏதுவான தேர்ச்சி பெற்றதா இருக்கிறதோ அங்கே மாம்ச குணங்கள் அடக்கப்படுகிறது. மாம்ச குணங்கள் வீறிட்டு எழும்ப முடியாதபடிக்கு ஆளுகை செய்யப்படுகிறது. மாம்ச குணத்தை உங்களால அடக்க முடியலன்னா தேரலன்று நீங்க உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் தேர்ச்சி போதாதுன்னு. யார் ஒருவர் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் மூலமாய் இந்த வேதத்தை வாசித்து தியானிக்க தேறிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எளிதாய் மாம்ச குணங்களை அடக்கி ஆள முடியும். எளிதாய். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேறிக்கொண்டிருக்கிறோமா, தேராமல் ஸ்லோவா போயிட்டு இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, இன்னும் இந்த குணத்தை என்னால் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. இன்னும் இந்த விஷயத்தை, இந்த கேரக்டரை, இந்த விஷயத்தை ஐயோ என்னால அதை ஜெயிக்கவே முடியலன்னு சொன்னா தேர்ச்சியில கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னு அர்த்தம். தேர்ச்சி பெற என்ன செய்யறது? ஒண்ணும் இல்ல, இதுக்குள்ள போங்க, வேதாகமத்தின் பக்கம் கொஞ்சம் திரும்பி வாங்க. தேர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் மங்கி எரிகிற என்னங்க சொல்லுங்க சத்தமா. தேர்ச்சி அவ்வளவா இல்ல இந்த விசுவாசிட்ட, இந்த ஊழியக்காரன்ட்ட தேர்ச்சி இல்ல, சரி இது வேண்டாம் என்று தூக்கி போறது கிடையாது. ஆண்டவர் விரும்புறார், அன்பு மகனே மகளே கொஞ்சம் மேல வாப்பா, கொஞ்சம் என்ன செய்ய. ஆகவேதான் அந்த வசனத்தை சொல்லிருக்காரு, மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்கட்டும்னு அவர் விரும்புறாரு. இன்னும் கொஞ்சம் ஆயில ஊற்ற விரும்புறாரு. என் அன்புக்குரியவர்களே, மாம்ச குணங்கள் எட்டி பார்க்கிறதா? இந்த பூமிக்குரிய சுபாவங்கள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கிறதா? இன்றைக்கே ஆண்டவரனை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னிலே தேர்ச்சி வேணும், என்னிலே தேர்ச்சி, நான் உமக்குள்ளே தேறினவனாக மாற்றுங்க ஆண்டவரே. யார் ஒருவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அல்லது தேறிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே மாம்ச குணத்தில் உள்ளவர்களோடு ஒட்டுதல் இருக்காது. பாருங்கள், அந்த 5வது வசனத்தை வாசிங்க.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட மாம்ச சுபாவங்கள் உள்ளவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை என்னவா வெளியே பார்ப்பதற்கு தேவ பக்தியாய் இருப்பது போல இருக்கும், ஆனால் அது வேஷம். அது என்னங்க? உள்ளே இந்த மாம்ச குணங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ தேறி கொண்டிருந்தால் யாரு யாரு இந்த வேஷம் போடுறாங்களோ நீ என்ன செய்ய? அவங்கள விட்டு விலகினில், உன்னை தேறினவனாக காட்டு. உங்களுக்கு ஸ்கூல்லையே நீங்க பார்த்திருப்பீங்க, மார்க்கு நல்லா எந்த மாணவன் எடுக்கிறானோ அவன் யார்கிட்ட சேருவான் சொல்லுங்க? கொஞ்சம் கொஞ்சம் மந்தமா, கொஞ்சம் பாடத்தை சரியா படிக்கல, காலத்தை நேரத்தை வீணடிக்கிறான், மார்க் இல்லை, அப்படிப்பட்ட மாணவன் அதே போல இருக்கிற ஆள்கிட்ட சேருவான். ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச குணம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் வேஷம் போடுகிறவர்கள். நீ அவங்கள விட்டு என்ன செய்ய? ஏன் நீ தேறிக்கொண்டிருக்கிறாய்? ஆமென். நீ என்ன செய்யற? தேர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க. தேர்ச்சியை நோக்கி போகிற நீ வேஷம் போட்டு இருக்கிறவளை விட்டு என்ன செய்ய? விலகுன்றார். மாம்ச குணங்கள் எட்டி பார்க்கிறதா? அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்குள்ளே வந்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் ஜென்ம அந்த சுபாவங்கள் வாழ்க்கையிலே ஆக்டிவா இருந்தால், உயிரா இருந்தால் எப்படி நம்மை தேறினவர்கள் என்று கூற முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்களும் நானும் தேறினவர்கள் என்று சிந்தித்தால் இந்த மாம்ச குணங்கள் இல்லாதவர்களாய், அல்லது மாம்ச குணங்களை அடக்கி ஆண்டு அந்த குணங்கள் மீது வெற்றி பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் சான்று. இரண்டாவது சான்று அந்த அதிகாரத்திலே 6 இருந்து வாசிங்க. 6-7. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இந்த வசனங்களுடைய ஆழத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. தேறினவர்கள் உணர்வு உள்ளவர்களாயிருப்பார்கள். எப்படிங்க? தேறினவர்களுக்கு அல்லது தேறிக்கொண்டிருப்பவர்களுக்கு எப்போதும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எப்படிங்க? எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் பேசும் பொழுது உணர்த்தப்படுவோம், உணர்வாய் இருக்க விரும்புவோம். யார் தேறிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு உள்ளுணர்வு பேசிக்கொண்டே இருக்கும், ஓயாது. மகனே இப்படி இரு, இப்படி செய்யாதே, இங்க பார்க்காதே, இந்த விஷயத்தை செய்யாதே என்று சொல்லி உள்ளுணர்வின் மூலமாய் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். யாருக்கு? தேறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு. தேராதவர்களுக்கு உணர்வு சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்குள்ளே ஆழமாய் வேரூன்றாதவர்களுக்கு, இந்த வேதத்தின் பக்கமாய் போகாதவர்களுக்கு உணர்வு மிகவும் லோவா இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன உணர்வு உண்டாகி இருந்தால் தேர ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தேறினவர்களுக்கு மிகப்பெரிய சான்று என்ன? உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தையை அப்படியே உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு எங்கேயும் எப்போதும் உணர்வோடு கூட காணப்படுவோம். யோசிச்சு பார்ப்போம், உணர்வா இருக்கிறோமா?
தேறி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவனுடைய ஆவியானவர், அவனுடைய பிரசன்னத்தில் அவர் நம்மோடு கூட விசேஷித்த நிலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உடைய வாழ்க்கைக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்யட்டும். மூன்றாவதாக தேறி இருக்கிறவருடைய சான்று. அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களும், சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேறிக்கொண்டு இருக்கிறவர்கள் வேத சத்தியத்தை எதிர்க்க மாட்டார்கள், அது அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதான் உண்மை. யார் தேறி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு சத்தியம் விருப்பமாயிருக்கும். என்னங்க, எப்படிங்க? விருப்பமாய், கேட்க கேட்க ஆசையாயிருக்கும். கேட்க கேட்க ஆண்டவருக்குள்ளே தேறிக்கொண்டு வருகிறவர்களுக்கு உள்ளம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். கூட்டம் எப்பங்க, நம்ம எப்ப ஜெபிப்போம், நம்ம எப்ப தியானிப்போம், நம்ம எப்ப ஊழியத்துக்கு போவோம் என்ற அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். தேராதவர்கள் தான் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்களாம். யாருங்க? தேராதவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், வேதத்தை உள் வாங்கி கொண்டு ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்காதபடி யார் இருக்கிறார்களோ அந்த மக்கள் வேத சத்தியத்தை விரும்ப மாட்டார்கள். நாம் யாராயிருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளையே, வேத சத்தியத்திலே விருப்பம் இருக்கும் பொழுது, இருந்தால் தேறிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை வேத சத்தியத்திற்கு விருப்பம் இல்லாமல் விரோதமாயிருந்தால், ஒரு விரோத சிந்தனை இருந்தால், இன்னும் நாம் என்ன செய்யவில்லை? தேரவில்லை என்று அர்த்தம். ஆண்டவருக்கு இந்த நாளிலே முழுமையாய் நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேர்ச்சி பெறவே அவர் விரும்புகிறார். ஆமென். நீங்களும் நானும் தேர்ச்சி பெற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நான் முன்னமே சொன்னேன், ஒரு சிறு குழந்தை, பிறந்த குழந்தை சில மாதங்களுக்கு உள்ளுறுப்புகள், போன்கள் எல்லாம் உறுதி இல்லாம இருக்கு இல்லையா? அதே போல காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த அம்மாவும் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. என் பிள்ளை என்ன செய்யணும்? வளரணும், வளர்ந்து ஸ்ட்ராங்கா மாறணும். ஆண்டவரும் அப்படித்தானே விரும்புவார். ஆமாவா இல்லையா? என் பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள்ல இருந்த அந்த வளர்ச்சி அல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி பெற்றுக்கொண்டே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறின ஒரு புருஷனாக, தேறின ஒரு விசுவாசியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியான விசுவாசியாக, உறுதியான விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானாய் நிற்கக்கூடியவனாய், தானாய் தேவனுக்காய் ஜீவிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். தேர்ச்சி என்பது அது ஒரே நாள் உண்டாகிற விஷயம் அல்ல. எப்படிங்க? ஒரே நாள் உண்டாகிற விஷயம் அல்ல, ஒவ்வொரு நாளும். தேர்ச்சியின் முடிவு அங்கே போகும் பொழுது, எங்கே போகும் பொழுது? பரலோகத்தில். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் தேறிவிட்டேன் என்று சொல்லி யாரும் சிந்திக்க முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நான் தேறிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் தேறிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்குள் முன்னேற்றம் ஆகிக் கொண்டிருக்கிறேன். நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், தேறிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுபவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாய், என்ன எந்த மனுஷன் தேறி இருக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ளே மாம்ச குணங்கள் எட்டி பார்க்க கூடாது. ஒருவேளை மாம்ச சுபாவங்கள் எட்டி பார்த்தால் கொஞ்சம் பின்னோக்கிறோம் அர்த்தம்.
தேர்ச்சி குறையுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. அந்த மீதி விஷயங்கள் அடுத்த வாரம் நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை பற்றி, என்னை பற்றி விரும்புவது தேர்ச்சி பெற்ற வாழ்க்கை. ஆமென். தேறின வாழ்க்கை. தேறின வாழ்க்கை தான் உங்களையும் என்னையும் ஆண்டவருக்குள்ள இன்னும் வேரூன்ற செய்யும். இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவ பலனை கொடுக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் ஜீவிக்க செய்ய தேவன் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். சேர்ந்த உள்ளத்தோடு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை தேறினவனாக மாற்றும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, என்னை தேறினவனாக மாற்றுங்க. என் வாழ்க்கையில அநேக நேரம் நான் வீழ்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிக்கணுமே. உம்முடைய பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கிருபையாய் தேர்ச்சி பெற்றவனாய் மாற்றுங்க. உம்முடைய வேதத்திற்குள்ளே நான் ஆழமாய் மூழ்கட்டும் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசினது போலவே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, என் எண்ணம், என் ஏக்கம், என் நோக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். காரணம், தேறின மனுஷனுக்கு அதுதானே சான்று அப்பா. என் சிந்தைகள் யாவும் உம்முடையதாய் மாறட்டும். என் நோக்கங்கள் யாவும் உம்முடையதாய் மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. நாம் சேர்ந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, முற்றிலுமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் தேறினவனாய் மாற வேண்டும் தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உமக்குள்ளே அன்றாடம் தேற வேண்டும். ஆரம்ப நாட்களிலே இருந்த
ஆண்டவரே, அந்த வளர்ச்சி அல்ல, உம்மை போல என் வாழ்க்கை தேறிக்கொண்டே இருக்க வேண்டுமே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்த உள்ளத்தோடு ஆண்டவரை பார்த்து பேசுங்கள். இங்கும் அங்கு வேடிக்கை பார்க்காதீங்க, வேறு சிந்தையா இருக்காதீங்க. ஆண்டவரே, என்னை தேறினவனாக மாற்றும் என்று சொல்லுங்க. நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னியும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தாழ்மையோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஜீவன் அற்றவர்களாய் இருந்த என்னை எங்களை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே தேர்ச்சி பெற, உமக்குள்ளே தேறினவர்களாய் மாற, உமக்குள்ளே வேர் ஊன்றினவர்களாய் மாற நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆனால் நாங்கள் அந்த நோக்கத்தை அநேக வேளைகளில் மறந்து போனோம். கிருபையா எங்களை மன்னிக்கணுமே. இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுகிறே, கிருபையா என்னோடு பேசுகிறேன், எங்களோடு பேசுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு நாளும் மாம்ச குணங்கள் எங்களிலே எட்டி பார்க்க கூடாது, ஒரு நாளும் எட்டி பார்க்க கூடாது. ஆமராஜா, நாங்கள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்பதற்கு சான்றே உம் சாயல் உள்ளவர்களாய் வாழ்வதுதானே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வேத சத்தியத்தை நாங்கள் விரும்பி வாழட்டும். உள்ளத்தில் எப்போதும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கட்டும். தெய்வம் எங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாய் பேசிக்கொண்டே இருப்பீராக. அப்படியாய் செய்து விட்டதற்காய் துதிக்கிற ராஜா, இந்த நாளிலும் உம்மை தேடி வந்த நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ ஆளுகை ஒவ்வொருவரையும் சூழட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாய் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாய் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிற தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே